ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தற்பொழுது தடுமாற்றத்தில் இருக்காங்க. 126 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்து இரண்டாவது இன்னிங்ஸில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர் மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்காரு. ரஞ்சி ட்ரோஃபியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இப்போ என்சிஏல போயிட்டு அவருடைய ஃபிட்னஸை நிரூபிச்சுட்டு இப்போ ஆஸ்திரேலியா தொடர் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபிக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஸோ இந்திய அணி அதுக்கு முழு மும்முரமாக அவர் அனுப்புறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ என்சிஏல அவருடைய உடல் தகுதி குறித்து ரிப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னா உடனடியாக பிசிசிஐ அவரை அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சில் மிகவும் சற்று குறைவாக இருக்கு. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ் மட்டும் தான் அங்கே போராடிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே பார்ட் டைம் பவுலர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஃபேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர்களா இல்லை. ஸோ அதனால தான் இந்திய அணி இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பிசிசிஐ தீவிரமா சம்மியை அங்க அனுப்புறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. என்சிஎல் இருந்து அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சுன்னா உடனே வீசாவும் ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. உடனே அவர் ஆஸ்திரேலியா பறக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ முகமது சமி மட்டும் கம்பேக் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அடுத்து இருக்கக்கூடிய 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்தியாவின் ஆதிக்கம் மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுது. ஸோ அவர் தாங்க ரீசெண்டா சரியான பர்ஃபார்மன்ஸ், சரியான விக்கெட், என்ன பவுலிங், சும்மா வேற லெவலில் போட்டுட்டு இருந்தாரு முகமது சமி அவர்கள். ஸோ அவர் எப்போ இந்திய அணிக்கு திரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சீரீஸ்லேயே அவர் வந்துருவார் டீமுக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவர் இன்ஜுரி கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது கிளியராக தெரியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோ அவர் எடுக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் கம்பேக் பண்ணிட்டாரு, ஃபிட்னஸாக இருக்காரு. என்சிலையும் போயிட்டு அவருடைய ஃபிட்னஸ் நிரூபிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரை பிசிசிஐ தட்டி தூக்க தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ள அடுத்த 3வது டெஸ்ட் போட்டியில் ஸ்குவாட்ல இணையிற அளவுக்கு இந்திய அணியில சமி சீக்கிரமாக போகணும் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக முகமது சமி அவர்கள் இந்திய அணியில ஜாயின் பண்றாரு. ஸோ அவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பவுலிங் ஸ்ட்ரென்த் சும்மா மாசா இருக்குங்க இந்தியாவுக்கு. சிராஜ் ஒரு பக்கம், பும்ரா ஒரு பக்கம், சமி ஒரு பக்கம், சும்மா தாறுமாறா போட்டு ஆஸ்திரேலியாவுக்கு டஃப் தர அளவுக்கு ஒரு லைன் அப் பக்கம் வந்துடும் நமக்கு. ஸோ அதையும் தாண்டி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 12 இன்னிங்ஸில் பக்கம் 8 மேட்சில் ஒற்றை இலக்கில் அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு, இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோட அவருடைய கிரிக்கெட் பயணம், டெஸ்ட் கிரிக்கெட் பயணம் முடிவுக்கு வரப்போகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. விராட் கோலி அவர்களே தென்னாப்பிரிக்க தொடரில் 2 டெஸ்ட் போட்டியில் கண்டினியூஸாக தோல்வியை சந்தித்ததனை அடுத்து உடனடியாக அவரை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கினாங்க. ஸோ ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாங்க, அடுத்த டெஸ்ட் அணிக்கு யார் கேப்டனாக போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த கேப்டனாக பும்ரா தான் இருக்க போறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே மக்களே, இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரை தற்பொழுது பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் ஜாயின் பண்றாரு. ஸோ அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.